ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. டேய், அவனை பத்தி உனக்கு தெரியாதடா. எப்ப வருவான் நம்ம பிபி எல்லாம் ரைஸ் பண்ணுவான். ஆனா டமால்னு பொளந்துக்கிட்டு வருவான். தலபதி வந்து கரங்கின மாசே புடிக்கல நக தூரம் நின்னு பாரு. Check it out yo, check it out yo, bring it down yo, bring it down yo, kiss a man yo, kiss a man yo, better get it, அவன் தான் நம்மளோட தலபதி. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நம்மகிட்ட பெருசா எதிர்பார்க்கிறாங்களோ, சமாளிப்போம். மக்களின் வரி பணத்தில் இருந்து ஒரு பைசா தொடமாட்டோம், தொட விடமாட்டோம், தொட்டால் விடமாட்டோம், இதற்கு முன் தொட்டவர்களையும் விடமாட்டோம். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. திருமணம் என்பது ஒவ்வொரு பெண்ணின் வாழ்விலும் ஒரு மகிழ்ச்சியான தருணமாகும். இந்த தருணத்தை கொண்டாடும் விதமாக தமிழ்நாட்டில் பெண்கள் அனைவரையும் தன் குடும்பத்தில் ஒருவராக கருதும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அப்பெண்களின் திருமணம் நாளில் நமது அரசின் சார்பாக 8 கிராம் தங்க நாணயமும் ஒரு பட்டு புடவையும் அண்ணனின் சீராக வழங்க இருக்கிறார். தங்கச்சி அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் 2026-27 கல்வி ஆண்டில் 11ஆம் வகுப்பு பயிலும் சுமார் 5.32 லட்சம் ஜென்சி இளம் தலைமுறை மாணவர்களுக்கு 277 கோடி ரூபாய் மதிப்பீடில் ஹெல்மெட் மற்றும் வாட்டர் பாட்டில் வசதிகளுடன் கூடிய நவீன பிராண்டட் சைக்கிள்ஸ் வழங்கப்பட உள்ளது. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின பெண் விவசாய தொழிலாளர்களை லேண்ட் ஓனர்ஸ்களாக மாற்றும் நோக்குடன் மண்ணின் மகள் திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு விவசாயம் செய்ய திட்ட தேவையான நவீன தொழில்நுட்ப பயிற்சி வழங்கப்படும். திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இத்திட்டத்திற்காக 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. 3 வேளை பசி எடுக்கும் போது சாப்பாடு ஞாபகம் வர நமக்கு அத விவசாயம் பண்ணவங்களோட ஞாபகம் என்னைக்காவது வந்திருக்கா? 20 வருஷத்துக்கு முன்னால விவசாயம் பண்ணவன் இன்னைக்கு சிட்டில கோயில் வாசல பிச்சை எடுக்கிறான், பாலத்துக்கு துணி துவைக்கிறான், சாக்கு டால்றான். இந்தியா முழுக்க ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கு ஒரு விவசாயி தற்கொலை பண்ணிக்கிறான். அவங்க குடும்பமே தெருவுக்கு வருது. இது கடந்த 10 வருஷமா நடந்துகிட்டு வருது. கல்வி கரையில் கற்பவர் நாள் சில என்ற நாளோடியரின் காலத்தில் அழியாத ஞானத்தை வழிகாட்டியாக கொண்டு போதிய வசதி இல்லாத வாழ்க்கை சூழலை எந்த ஒரு மாணவரின் கற்றலும் தடைப்படாமல் இருப்பதை உறுதி செய்வது நமது தலையாய கடமையாகும். மாநிலம் முழுவதும் மாணவர் தங்கும் வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் 10 கோடி ரூபாய் ஆரம்ப மூலதனத்துடன் தமிழ்நாடு மாணவர் தங்கும் விடுதி மற்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கார்ப்பரேஷன் என்ற நிறுவனம் ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் ஒன்றை நமது அரசு அமைக்கும். சொன்னதை செஞ்சிருங்க. சிறுபான்மையினர் நலன் மதசார்பற்ற சமூக நீதி அரசாகவும் சிறுபான்மையினரின் உரிமைகளை பாதுகாப்பதில் ஒரு முன்னோடி மாநிலமாகவும் தமிழ்நாடு திகழும். என்னடா மார்ஜின்லாம் சும்மா அதறது இல்ல. மாற்றம் வரணும்னா முதல்ல நாம மாறணும்.